Hello and welcome to TNPC Dude, one stop destination for Group 1 and Group 2 preparation. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செஷன் வந்து அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் செஷனில் வந்து 1 to 15th வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 16th to October 31st வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி பார்த்து தான் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலாபரேட்டாக வந்து எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து செஷன்ஸும் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் அக்டோபர் மந்த் வந்து பார்க்கலாம். ஸோ மேரா யுவா பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ யூத் எம்பவர்மெண்ட்டுக்காக, இளைஞர்களுக்கான ஒரு முன்னெடுப்புக்காக ஒரு டிஜிட்டல் முறையில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் மேரா யுவா பாரத்னு சொல்லக்கூடியது. ஸோ பாருங்கள், 2 கோடி இளைஞர்கள், ஸோ 1 லட்சம் நிறுவனங்களை வச்சு நம்ம வந்து இளைஞர்களை வந்து ஸோ அவங்கள வந்து திறன் மேம்பாடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குகிற அந்த பண்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவை மனப்பான்மையை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் மேரா யுவா பாரத். ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், அந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் பார்த்துக்கிறாங்களே அந்த நிறுவனத்தோட. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.0 மை பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மூலமாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவு, அதே மாதிரி அதில் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங், இந்த மாதிரிலாம் நம்ம இந்த திட்டத்தில் வந்து கொடுக்குறோம். ஸோ நமக்கு டிஎன்பிசி குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி வேணால் கேட்பாங்க. அக்ரியில் ஆரம்பித்து ஸ்கில்லில், இண்டஸ்ட்ரியில், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸில் எது வேணால் கேட்பாங்க. இப்போ மேரா யுவா பாரத்னு கேட்டு ஒன்லைனராக கேட்டால் கூட உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூத் எம்பவர்மெண்ட் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து விக்சித் பாரத், இந்தியா வந்து டெவலப்டு இதுக்காக நம்ம கொண்டு போகிறக்காக பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்து கேரியர் கவுன்சிலிங் இதில் வந்து வரும். ஸ்கில் மேப்பிங், திறன் மேம்பாடு பற்றி இந்தியாவில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்தெந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வந்து இந்த ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தொழில் முனைவர்களுக்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்ம நாட்டில் கொடுக்கறதுக்காக இந்த மேரா யுவா பாரத் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்தியன் எக்கனாமியில் வந்து மெயின்ஸில் வரலாம், இல்லை எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸில் வரலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காமனாக இருக்கிறதுலையும் வரலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 65% மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க. நம்ம அதை வந்து டீமோகிராஃபிக் டிவைடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு நாட்டில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்திய நாட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 2047ங்கிற இலக்கை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அந்த மேரா யுவா பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய மை பாரத்தோட இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய லெவலில் இளைஞர்களை வந்து நம்ம வந்து முன்னேற்றக்காக, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம். இது வந்து எப்போ நம்ம லான்ச் பண்ணோம்னா 31 அக்டோபர் 2023 ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் டே, சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாளுக்காக நம்ம வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட தொழில்நுட்பம், தட் இஸ் நிர்வாகம், அது மட்டும் இல்லாமல் மக்களோட அந்த பங்கெடுப்பு, இது மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்து எந்த அமைச்சகம் பார்த்துக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மேரா யுவா பாரத். ஸோ கிட்டத்தட்ட ஃபுல்லாமே நம்ம வந்து தொழில்நுட்பம் ஓரியன்டாக வந்து நம்ம போகிறோம். இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு, தலைமை தாங்குதல், தொழில் முனைவோர், இந்த மாதிரி சில விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அக்டோபர் 31, 2023 மை பாரத்னு சொல்கிறோம், மேரா யுவா பாரத்னு சொல்கிறோம். ஸோ இந்த திட்டத்தை கவனமாக பார்த்துங்க. அந்த டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சொசைட்டி டாபிக்ஸில் எழுதலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எழுதலாம், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுத முடியும். அது போக தேசிய லெவலில் நம்ம இளைஞர்களுக்கான ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்கோம், நேஷ்னல் யூத் பாலிசி. இதெல்லாம் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். ஸோ 15லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நாட்டோட முன்னேற்றத்துக்காக நம்ம பங்கெடுக்கிறது தான் இதோட இதாக வந்து இருக்குது. ஸோ நேஷ்னல் யூத் பாலிசி, அது மட்டும் இல்லை 10 to 19 இயர்ஸ், 10லேருந்து 19 வயசு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது விழிப்புணர்வு, இதெல்லாம் நம்ம உருவாக்குறது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ பாருங்கள், கவர்மெண்ட் இதில் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இதில் வந்து பார்ட்னர் இருக்காங்க. யூத் தான் இதில் வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மை பாரத் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ 2023 பண்ணது நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுமே நம்ம அது டார்கெட் பண்ணுறோம், ஃபிசிக்கலாகவும் டார்கெட் பண்ணுறோம், டிஜிட்டலாகவும் டார்கெட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஜிட்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் அப்ரோச் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் அப்ரோச்சாகவும் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஆக்சஸ், ஸோ எந்த இளைஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜியில் வந்து பின்தங்கிடக்கூடாதுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முதல் கொள்கையாக வச்சுருக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ ஸ்கில் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா,
இதெல்லாம் இந்தியாவில் வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது 2015, ஸ்கில் இந்தியா திறன் மேம்பாடு, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஸ்டார்ட் அப் இந்தியா நம்மளுக்கு தெரியும் 2016 வந்து கொண்டு வந்தது. ஸோ இளைஞர்களை வந்து தலைமை தாங்கக்கூடிய அந்த பண்பை கொண்டு வர்றது. அதே மாதிரி நம்ம வந்து டேட்டா அதை வச்சு இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டை வந்து கொடுக்கறது. இதுக்கு பல அமைச்சர்கள் வந்து சேர்ந்து தான் வேலை பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் எல்லா கிராமப்புற இளைஞர்களுக்கும் அந்த டிஜிட்டல் ஆக்சஸ் வந்து கொண்டு போய் சேர்த்தணும். இந்த இ சேவா மையம், காமன் சர்வீஸ் சென்டர் மாதிரி இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் இந்த மை பாரத்தோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஸ்கீமை பற்றியே கேட்டால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து எழுத முடியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் மெயின்ஸில் நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு நல்ல மார்க் வந்து கிடைக்கும். ஸோ மை பாரத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்து டிஜிட்டல் இந்தியா ஃப்ரேம் ஒர்க்கில் இதை கொண்டு வந்தது. ஸோ இது வந்து அது வந்து பெரிய நகரமாக இருந்தாலும் இல்லை வந்து குக்கிராமாக இருந்தாலும் அதில் வந்து வாலண்டரியாக நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மை பாரத் போர்ட்டல்னே ஒரு போர்ட்டல் வந்து நம்ம அரசாங்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து யாராவது வந்து அவங்களா முன் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி திறன் மேம்பாட்டுக்கான இது வந்து செய்ய முடியும். ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ வாலண்டியரில் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் இளைஞர்கள் வந்து பலாயிரம் கிளப் மெம்பர்ஸோட வந்து இது பண்ணி பல என்ஜிஓஸோட சேர்ந்து பெரிய லெவலில் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை பாரத் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அது போக மை பாரத்துக்கான ஒரு மொபைல் ஆப் அக்டோபர் 1, 2025 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுது. அதனால் இந்த மை பாரத் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துங்க. இதோட அடுத்த கட்டம் 2.0 மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மாடியூல்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் கேரியர் சர்வீஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பையும் உருவாக்குற மாதிரி இருக்கணும். இளைஞர்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்களோட அந்த ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் மூலமாக பண்ணுறாங்க. மென்டார்ஷிப் ஹப்பாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவலை வந்து கொடுக்கறது. எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ மாவட்ட லெவல்லையும் மாநில லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் சில வாலண்டியராக வந்து சில ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணுறது. ஸோ ஃபிட் இண்டியா இன்டிகிரேஷன் இளைஞர்களுக்கு முக்கியம். இந்த ஃபிட் இண்டியா கேம்பெயின், அதே மாதிரி வந்து ஈட் ரைட் கேம்பெயின். ஸோ நம்ம வந்து பிரதமர் வந்து சொல்கிறாரு, நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் வந்து நம்மளோட எண்ணெயை வந்து ஒரு 10% குறைச்சிக்கணும், சர்க்கரையை வந்து குறைச்சிக்கணும், அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறோம். அது வந்து யூத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம இங்கே 2.0 மேரா யுவா பாரத் 2.0ல என்னெல்லாம் இருக்குன்னா கேரியர் சர்வீஸ் இருக்குது, மென்டார்ஷிப் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம் இருக்குது, ஃபிட்னஸ் கேம்பெயின் இருக்குது. இது எல்லாமே அந்த 2.0 ப்ரோக்ராம்குள்ளே வந்துடுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இ சேவா மையம்னு சொல்கிறோம்ல, காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், அது எந்த அமைச்சகம் பார்த்துக்கிறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ 5 லட்சம் வில்லேஜ் லெவல் அந்த ஆண்டர்பிரனர்ஸோட சேர்ந்து கிராம பகுதியில் இளைஞர்களுக்கு, மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கு, பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வந்து இந்த மேரா யுவா பாரத் சர்வீசஸை கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழ் இருக்குது, காமன் சர்வீஸ் சென்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கில் இருக்குது. இதில் ஸ்கில் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ 2 வருஷம் ஆகுது. அக்டோபர் 31 ஆரம்பிச்சது. ஆப்பு, போர்ட்டல் எல்லாமே இருக்குது. இப்போ மை பாரத் மேரா யுவா பாரத் 2.0 அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராமு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்துங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிலையும் இது வந்து கொண்டு வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொண்டு வரலாம். சொசைட்டிலேருந்து யூத்துக்கான பாலிசி கேட்டாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். அப்போ எத்திக்ஸில் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் டேரெக்டாக கேட்டாங்கன்னா போட முடியும். அப்போ எப்போவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட் பேஸில் நம்ம உட்காந்து ஒரு மாதம் 2 மாதம் உட்காந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணால் குரூப் 1க்கு வேலைக்காகாது. நீங்கள் அதை கொஞ்சம் உங்கள் மைண்டை ப்ராடாக வச்சு கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் வந்து தகவலை தெரியறதுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம எங்கேயுமே சிலபஸ் விட்டு வெளியே போக மாட்டோம். நீங்கள் நியூஸ் பேப்பரே படித்தா கூட அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற எல்லா நியூஸுமே அப்படியே குரூப் 1 சிலபஸ் இருக்குது. அதனால் அந்த சிலபஸ்லேருந்து டைவெர்ட்டே ஆகாமல் நீங்கள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ராஷ்ட்ரியா ஏக்தா திவாஸ். ஸோ அதாவது அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளை ஒரு வருஷமும் இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு தலைவருக்காக, ஒரு தேசிய அந்த ஒருங்கிணைப்பை பண்ணதுக்காக நம்ம ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் டேன்னு கொண்டாடுறோம். இந்த 2025 அப்படிங்கிறது 150வது பிறந்தநாளுக்கான அந்த விழாவாக நம்ம எடுத்திருக்கிறோம்.
ஸோ அப்போ வந்து ரன் ஃபார் யுனைட்டி மார்ச்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த தேசிய ஒருங்கிணைப்பு மாணவர்கள் இளைஞர்களுக்கான ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம். இதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேஷ்னல் யுனைட்டி டே கேட்பாங்க. குரூப் 1ல் டே பற்றி கேட்கலாம். October 31. ஸோ அப்போ 1947க்கு அப்புறம் 560 பிரின்ஸ்லி மாகாணங்கள் இந்தியாவில் இருந்தது. இந்தியாவோட நிலப்பகுதியில் 40% அந்த பிரின்ஸ்லி மாகாணங்கள் கையில் வந்து இருந்தது. அப்போ அவங்க இந்தியா கூட இணையருக்கா பெரிய லெவலில் வந்து ஒரு முன்னெடுத்தது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். எல்லா பிரின்ஸ்லி மாகாணங்களோட சேர்ந்து அந்த இந்தியா சுதந்திர சட்டத்தில் எல்லாத்தையும் கையெழுத்து போட வச்சு ஸோ இந்தியா கூட வந்து அதை இணைச்சு ஸோ இந்தியாங்கிற ஒரு நாடு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்போ அவருக்கான அந்த டேவை தான் நேஷ்னல் யுனைட்டி டே, ராஷ்ட்ரிய எக்தா திவாஸ் டே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் October 31, 2015 வல்லபாய் பட்டேலோட 140வது பிறந்தநாளில் அறிவித்தது. இது என்னன்னா ஒரு கலாச்சாரத்துக்கான ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கப்படுது. மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களும் இதில் வந்து மத்திய அரசு சொல்கிறத வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க அந்த வந்து டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட மொழிகள் இனங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து ஒற்றுமை பற்றி கொண்டு போகணுங்கிறது தான் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இதுவும் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவாக தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி உங்களுக்கு வந்து லீடர் பர்சனாலிட்டி பேசிஸில் கொஷின் கேட்டால் ப்ரிலிம்ஸில் ஹிஸ்ட்ரியில் வரலாம். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து கொஷின் கேட்கலாம். எத்திக்ஸில் நீங்கள் அவங்கள பற்றி எழுதலாம். எத்திக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து நிறைய தலைவர்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய எத்திக்ஸ்க்கான ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அடுத்து வந்து பாருங்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் வந்து பழமையான மொழிகள் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. செம்மொழிக்கான அந்த அந்தஸ்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா October 3, 2014 மராத்தி, பாலி, பிரக்ரித், அசாமீஸ், பெங்காலி இந்த மொழிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். தமிழ், சான்ஸ்கிரிட், கன்னடா இந்த மாதிரி மொழிக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ டோட்டலாக இந்திய மொழிகளில் 11 மொழிகள் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜோட லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி தமிழ் இருந்தது, சமஸ்கிருதம் இருந்தது, கன்னடா இருந்தது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, ஒடியா வந்துருக்கு. ஸோ 2004 2024 இந்த 6 மொழிகள் வந்து இருந்தது. 2024 கூடுதலாக வந்து ஒரு 5 மொழிகளை சேர்த்து இப்போ இந்தியாவோட கிளாசிக்கல் லாங்குவேஜோட லிஸ்ட்டு வந்து 11 லாங்குவேஜஸ். ஃபேக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மொழியை கொடுத்து இருக்குது இல்லைன்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணால் டிஎன்பிசி குரூப் 1 வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ பாருங்கள், பாலி, பிரக்ரித், பெங்காலி, மராத்தி, அசாமீஸ் இதெல்லாம் 2024 ஆட் பண்ணது. ஃபஸ்ட்டு தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்கள் வந்து எங்கே வேணால் கல்ச்சரில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த லாங்குவேஜஸ்ன்னு தெரிஞ்சுங்க. ஸோ கேபினெட் எந்தெந்த மொழி அப்படிங்கிறத என்னச்சோங்கிறத 2024 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதை அப்படி கிளாசிக்கலாக நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது வரலாற்று பின்னணி அந்த மொழிக்கு இருக்கணும். இந்தியாவோட கலாச்சாரத்தில் 1000 வருஷமாக அது வந்து இம்பேக்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கான ஒரு இன்டலெக்சுவாலிட்டி வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவோட பழமைவாத அந்த அறிவுபூர்வமான சில தகவலை அதை கடத்தி இருந்திருக்கணும். தத்துவங்கள் இருந்திருக்கணும், லிட்ரேச்சர் இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லாங்குவேஜுக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் ஸ்டேட்டஸை கொடுக்க முடியும். அப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க ஒரு மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் வந்து நம்ம க்ரைட்டீரியா இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ அந்த மொழி வரலாறில் ஒரு 1500 2000 வருஷமாக அது வந்து இருந்திருக்கணும். அதுக்குன்னு ஒரு பழமையான சில இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கணும், இலக்கியம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஸோ அது வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாட்டாக இருக்கலாம், இல்லை கல்வெட்டில் இருக்கலாம், இல்லை வந்து கதையாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறத விட அது வந்து மாறுபட்டு ஒரிஜினலாக அதுக்கான இந்த எதுவும் மாறாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம 2024 மராத்திக்கு நம்ம கொடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே அந்த மராத்தி மொழி வந்து பேச்சு வழக்கு மொழியாக வந்து இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவில் அது முக்கியமான மொழியாக வந்து இருக்குது. ஸோ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அது இருந்துதா சொல்கிறாங்க. ஸோ மகாராத்தி, மரஹத்தி, மகரஸ்திரி பக்ராத்தா, அப்பபிரம்சா மராத்தி இந்த மொழியெல்லாம் தான் மராத்தியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மொழி இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு வரலாற்றில் வந்து தெரியுது. அப்படி பார்க்கும்போது கத சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மராத்தோடைய இலக்கியம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதுதான் மராத்தாவோட அந்த இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கத சப்தசதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை 1ஆம் நூற்றாண்டில் சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க ஆந்திரா, இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிராலாம் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா லீலச்சரிதா, ஞானேஸ்வரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி மொழியில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாதவனா கிங் ஹல்லா அவரும் வந்து இலக்கியத்தை வந்து மராத்தியில் எழுதிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானேகட்டா கல்வெட்டுன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் நாசிக்கில் இருக்குது, அது மராத்தி மொழி பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை புத்தாவோட அந்த நம்ம கதைகளில் வந்து வினய பிட்டக்கா, திபவம்சா, மகவம்சான்னு சொல்லக்கூடியதெல்லாம் மராத்தி மொழி பற்றி சொல்லியிருக்கிறதான்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காளிதாசா, வராருசின்னு சொல்லக்கூடிய அந்த கவிஞர்கள்லாம் மராத்தி மொழி பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து பக்தி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்து அது ராமானுஜர் மூலமாகவோ இல்லை சங்கராச்சாரிய மூலமாகவோ போச்சோ அது எல்லா மாநிலங்களுக்கும் அது பரவச்சு. ஸோ அந்த பக்தி இயக்கங்களோட தலைவர்கள் பாருங்கள், ஞானேஸ்வர், நாம்தேவ், துக்காராம் இவங்கெல்லாம் எப்படி தமிழில் பக்தி இலக்கியங்கள் வந்ததோ அதே மாதிரி மராத்தியில் பக்தி இலக்கியங்கள் வந்து அவங்க எழுதிக்கிறாங்க. ஸோ அந்த பக்தி பாடல்கள் அவங்க எழுதிக்கிறாங்க. அந்த தகவலும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் மராத்தி மொழியை வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்த மொழியை பாருங்க, பாலி. ஸோ பாலிங்கிறது இன்னைக்கும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, இந்த மாதிரி பங்களாதேஷ், ஜப்பான், கொரியா, சைனா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியோட அந்த வரலாற்று வந்து பார்க்க முடியுது. புத்தாவோட வினய பிட்டக்காங்கிற இடத்துல வந்து பாலி மொழி அப்படிங்கிறது முக்கியமாக வந்து இது பண்ணுது. புத்தாவே வந்து பேசுகிற மொழி வந்து பாலி லாங்குவேஜாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாமர மக்களுக்கு போய் இருக்கக்கூடிய மொழி பாலி மொழி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அபிதம பிட்டக்கால இருக்கக்கூடிய அறம் சார்ந்து அது மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய எல்லா லிட்டரேச்சர்லையும் பாலி மொழியில் தான் எழுதியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிரக்ரித் மொழி அப்படிங்கிறதும் நிறைய உங்களுக்கு வந்து இலக்கணங்கள் வந்து இருந்திருக்குது. பணினி அந்த சமஸ்கிருதத்தில் இருந்த இவர், வராருச்சி, சமத் பத்ரா இவங்கெல்லாம் வந்து அந்த பிரக்ரித் மொழியை பற்றி சொல்கிறாங்க. புத்தாவும் பிரக்ரித் மொழியை பயன்படுத்ததான் நம்மளுக்கு தெரிய வருது. மகாவீராவும் பிரக்ரித் மொழியை பயன்படுத்ததான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. பாரத முனி தான் எழுதின நாட்டிய சாஸ்திரால பிரகிருதி வந்து பெரும்பாலான இந்திய மக்கள் வந்து பேச்சு மொழியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து நோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த பாலிங்கிற மொழியும் பிரகிருத்துங்கிற மொழியும் ரொம்ப பழமையான மொழிகள். புத்தா காலத்தில் அந்த ஜெயின் மதம் ஆரம்பிக்கிற காலத்தில் இந்தியாவில் வந்து பாமர மக்கள் பேசிகிட்டு இருந்த மொழியாக வந்து இந்த 2 மொழி இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்து சான்ஸ்கிரிட் வந்து அது பேச்சு மொழி இல்லாமல் அது வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு சீக்ரெட் லாங்குவேஜாக அது வந்து மாறிடுச்சு. தமிழ் நமக்கு தெரியும். ஸோ தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி. ஸோ இப்போ அசாமீஸ் வந்து பாருங்கள், அசாமீஸுங்கிற மொழி வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து வரக்கூடிய ரூட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது மகதி, அபபிரம்சான்னு சொல்லக்கூடிய டைலக்ட் அது வந்து பிரக்ரித் மொழியிலோட டைலக்ட் வந்து அசாமீஸில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை பெங்காலி மொழி நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய பெரிய ஆளுமைகள் வந்து பெங்கால் மாகாணத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சம்வாத் கமூடி இதெல்லாமே நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து 19th செஞ்சுரியில் படிக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் இங்கே என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து டிஎன்பிசி குரூப் 1 கேட்டது பாருங்கள். பத்திரிகை, சம்வாத் கமூதி, சோம் பிரகாஷ், வந்தே மாதரம் இதெல்லாம் அந்த பெங்காலி மொழியில் மக்களை எழுச்சியை பெற வந்து ஒரு உதவியது தான் இந்த 3 பத்திரிகை பேர். பக்கிம் சந்திர சட்டர்ஜி பெங்காலியோட நிறைய நாவல் வந்து எழுதியிருக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்கிறாரு. மைக்கேல் மதுசூதன் தத்தா, சுகந்தா பட்டாச்சாரி, அடுத்து வந்து நஸ்ருல் இஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இலக்கிய புரட்சியவே பெங்காலி மொழியில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன ஸ்லோகன், வந்தே மாதரம் சொல்லக்கூடிய பக்கிம் சந்திர சத்தோப்தயா சொன்ன அந்த மந்திரமெல்லாம் இன்னும் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ தேசிய கீதம் ஜனகணமன அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் பங்கால் மொழியில் தான் அவர் வந்து எழுதினார். இந்த மாதிரி பெங்கால் மொழிக்கு பெரிய ஒரு வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பெங்காலியை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அசாமீஸ், பெங்காலி, மராத்தி, பிரக்ரித் அண்டு பாலி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதே நம்ம ஒன்று வச்சுருக்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் லாங்குவேஜ் பியூரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அமைப்பை வந்து பார்த்துக்கிறாங்க.
2020 3 மத்திய பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது நாடாளுமன்ற சட்டம் மூலமாக. சான்ஸ்கிரிட்டை வந்து தட் இஸ் வளர்த்துறதுக்காக சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது. திருப்பதியில் ஒரு நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அப்போ டெல்லியில் 2 யூனிவர்சிட்டி, திருப்பதியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பெரிய லெவலில் தமிழ் மொழிக்கான ஒரு பெரிய வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதாக வந்து இது பார்க்குறோம், மியூசியம் மாதிரி. ஸோ சென்னையில் நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள், தொல்காப்பியம், இந்த மாதிரி வந்து நற்றிணை, புறநானூறு, இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஸோ இதுவும் மத்திய பல்கலைக்கழகம் மாதிரி செம்மொழி தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், இது கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வேணால் எடுத்துங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம், அந்த கொஷினில் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்கலாம். எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னு கேட்கலாம். அதே மாதிரி ரீசெண்டாக ஆட் பண்ணது என்னென்னு கேட்கலாம். அதுக்கான க்ரைட்டீரியா வந்து கேட்கலாம். அந்த லிட்ரேச்சர்லாம் வந்து ஏன்ஷியன்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது, மாடர்ன் இந்தியாவும் இதுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம இப்போ வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துங்க. 3வது எல்டர்லி இன் இந்தியான்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கான அந்த மக்கள் தொகை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ பாருங்கள், 15% இந்தியாவோட மக்கள் தொகையில் நம்ம 2036 வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி டேட்டா வந்து சொல்லுது. அதுலேயும் வந்து தென் மாநிலங்கள், முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பெரிய லெவலில் வந்து எல்டர் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான கொள்கை முடிவு, தட் இஸ் திட்டம், வெல்ஃபேர், இதெல்லாம் பார்த்துக்கிறது எந்த அமைச்சகம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அப்போ இது எதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது? அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் மெயின்ஸில் வந்து சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டை வச்சு சோசியல் ஜஸ்டிஸ், இந்த உமன், எல்டர்லி, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆக்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007. அதே ஆக்டை மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ அப்போ தன்னோட பெற்றோர்களை கைவிடக்கூடாது, அப்படி கைவிட்டால் லீகலாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது 2019 வந்த சட்ட திருத்தம் வந்து சொல்லுது. ஸோ வயதானவர்களுக்கான ஒரு நிறைய திட்டங்கள் கொண்டு வரதான் இந்த அமைச்சகத்தோட பாலிசி. ஸோ பாருங்கள், 60 வயசு மேலே இருக்கக்கூடியவங்க 100 மில்லியன் 2011 சென்சஸில் காமிக்குது. அது 2036 230 மில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 in 7 இண்டியன்ஸ் வந்து 60 வயசுக்கு மேலே இருப்பாங்க 2036. அப்போ இந்திய நாட்டோட அந்த மக்கள் தொகையே வந்து சேஞ்ச் ஆக போகுது, ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாக இருந்தது. இப்போ ஹெல்த்தெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்க்குறதுனால, ஹெல்த் செக்டர் நல்லா இருக்கிறதுனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சில்வர் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வயதானவர்களுக்கான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்குறக்கான ஒரு பொருளாதாரம் வந்து சில்வர் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஆரஞ்சு எக்கனாமின்னு ஒரு எக்கனாமி வந்து பட்ஜெட்டில் வந்து வந்தது. இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வரக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அவங்களே ஒரு அம்பாசிடராக வந்து மாறக்கூடிய ஒரு ஆரஞ்சு எக்கனாமி இந்தியாவில் பெருசாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்கூல் காலேஜில் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சில்வர் எக்கனாமி, அந்த வயதானவர்களுக்கான தேவைப்படக்கூடிய அந்த பொருளாதார இதை வந்து பார்த்துக்கிறது சில்வர் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், 13% வந்து 2011 வந்து இருந்தது. 23% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க 2036. ஸோ இருக்கிறதுல யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ், ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக வந்து இருக்குது. ஸோ 7% 2036 வெறும் 12% தான் அவங்க வந்து எல்டர் பாப்புலேஷனுக்கான அந்த ரிப்போர்ட் வந்து தட் இஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிற மினிஸ்ட்ரி தான் நோடல் மினிஸ்ட்ரி. இந்த வெல்ஃபேர் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குன்னு பாருங்கள். அட்டல் பென்ஷன் யோஜனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்கிறாங்க, பல டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த பிஎஃப்ஆர்டின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் பார்த்துக்குது, பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எல்லா மக்களுக்கும் இது இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன். 18லேருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 60 வயசுக்கு மேலே மினிமம் மாதத்துக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் பென்ஷன் வந்து வரக்கூடிய திட்டம் தான் இது. அப்போ நீங்கள் 18லேருந்து 40 வயசு இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்கன்னா 60 வயசுக்கு மேலே மாதம் 1000 ரூபாலேருந்து
5,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க 2019 1.5 கோடி பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 8.5 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய பணம் மட்டுமே 50,000 கோடி வந்து அந்த பென்ஷன் திட்டத்தில் இருக்குது. அட்டல் பென்ஷன் யோஜனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரைட்டீரியா 18லேருந்து 40, பென்ஷன் எப்போ வரும், 60 வயசுக்கு மேலே வரும். அதே மாதிரி அட்டல் வய அபோதிய யோஜனா, இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கும் இந்த எல்டர்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம்ஸ் மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கான ஒரு இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் மாநில அரசு, மத்திய அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேரு யுவகேந்திரா சங்கத்தன் மூலமாக வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமை ரன் பண்ணுறாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் நேரு யுவகேந்திரா சங்கத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மூலமாக மாநிலங்கள் மாவட்ட ரீதியாக எந்தெந்த ஊரில் வந்து இந்த வயதானவர்களுக்கான இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் தேவைப்படுதோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு திட்டம் வந்துருக்கு. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா 2017 வந்து கொண்டு வந்தது. அந்த வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து தட் இஸ் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது அவங்களுக்கு பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி டிவைசஸ்லாம் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனமே வந்து பண்ணுது. அலிம்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், ஆர்டிஃபிஷியல் லிம்ப் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனமே வந்து பண்ணுது. அவங்களுக்கு காது கேட்காம இருக்கிற மெஷின் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, கண்ணாடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வந்து பண்ணுறது. வயதானவர்களுக்கான ஹெல்ப்லைன் வந்து பாருங்கள், டோல் ஃப்ரீ நம்பர் 14567. இந்த மாதிரி உமனுக்கு நம்ம பார்த்தோம் அந்த எக்கனாமிக் சர்வேல, இன்னும் பாலிசி நோட்லையும் பார்ப்போம். ஸோ நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் 14567 ஹெல்ப்லைனு குரூப் 1ல மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. அது போக 2021 சாக்ரட்னு ஒரு போர்ட்டலு, சீனியர் ஏபிள் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்டலு. 60 வயசு மேலே இருக்கிறவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து வேலை வாய்ப்பு வந்து க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறத நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி தருவாங்க. அது சாக்ரட் போர்ட்டல் மூலமாக பண்ணுறோம். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்தோட ஒரு பெரிய சுகாதாரத்துக்கான ஒரு திட்டமாக இது வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி குடும்பத்துக்கு இந்த திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஸோ 5 லட்சம் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்துக்கலாம். 2024 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 கோடி இந்த சிட்டிசன்ஸ்க்கு 70 வயசு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க மத்திய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 4.5 கோடி குடும்பங்களுக்கு அந்த திட்டம் வந்து போகுது. அப்போ இந்த ஸ்கீம் இவங்களுக்கும் இது அப்ளை ஆகுது, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா. ஸோ இதெல்லாம் ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டதில் இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பென்ஷன் திட்டம், பழைய இந்திரா காந்தி ஓல்டேஜ் பென்ஷன், நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் கேர் ஃபார் எல்டர்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய அந்த திட்டமும் இருக்குது. 2010-11 நம்ம லான்ச் பண்ணோம். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த திட்டத்துக்கு வந்து காசு போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வயதானவங்களுக்கான குவாலிட்டியான ஹெல்த் கேர் வந்து 60 வயசு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் ஆரம்ப நிலை சுகாதார நிலையத்தில் இல்லை வந்து மாவட்ட ஹாஸ்பிட்டலில் இங்கெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்கிறது தான் இந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஃபார் எல்டர்லின்னு சொல்லக்கூடியது. 2010-11 சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு வெல்ஃபேர் ஃபண்டே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் 2015 பட்ஜெட்டில், ஃபினான்ஸ் ஆக்டில். ஸோ இவங்களுக்கான எல்லா ஸ்கீம்ஸும் நேஷ்னல் பாலிசி ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ், நேஷ்னல் பாலிசிஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ எல்டர் பர்சன்ஸ்க்கு பாலிசி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கிறது கவர்மெண்ட்டோட மேண்டேட். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்த்துருக்கோம், அவங்களோட அந்த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்துருக்கோம், எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதிகமான வயதானவர்கள் வந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்த 2019 வந்து அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சில்ட்ரன், டெஃபினிஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறதுல ஸ்டெப் சில்ட்ரனும் இருக்காங்க, அடாப்டிவ் சில்ட்ரன் இருக்கிறாங்க. தத்தெடுத்த குழந்தைகளும் தன்னோட பெற்றோரை பார்த்துக்கணும். ஸோ அது லீகல் கார்டினா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் அந்த தன்னோட பெற்றோர்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சில விஷயங்கள் வந்து வயதானவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் பாருங்கள், நைத்தக் பத்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் கேமு. ஸோ அந்த ஒரு கேம் மாதிரி
அந்த இன்டர்ஜென்ரேஷனல் பாண்டிங்காக வயதானவங்கள்கிட்ட யார் பேச மாட்டேங்கிறோம், அவங்க தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா பார்க்குறோம்ல, அதை வந்து சரி பண்ணுறக்காக நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சில திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ரொம்ப முக்கியம், எல்டர்லி இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப முக்கியம், எத்திக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், ஒரு 3 டாபிக் பார்த்துருக்கோம். 3மே வேறு வேறு சப்ஜெக்ட்டு. ஒன்று வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், கம்ப்ளீட்டாக வந்து அது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இந்த மாதிரி வந்து இதாகுது. இப்போ பார்த்த எல்டர்லி ரிப்போர்ட், சொசைட்டி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஐஎன்எஸ் விக்ராந்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியாவோட இண்டேஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர். ஸோ இது வந்து நம்மளே உருவாக்குனது. 76% இருக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த கப்பலில் வந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்பட்டது. 30,000 டன் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்கிறோம். 100 எம்எஸ்எம்இஸ் இதுக்கு வந்து உதவி இருக்குது. பல வேலைவாய்ப்புகளை இந்த ஐஎன்எஸ் அரிகண்ட் வந்து விக்ராந்த் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவோட இண்டேஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் நம்மளே உருவாக்குனதுனால இதை வந்து இண்டேஜினஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து நேவியோட வார்ஷிப் டிசைன் புரோன்னு கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், கொச்சின் கப்பல் கட்டும் அந்த நிறுவனம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டான ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரு. ஸோ ஏன்னா இது வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் பேர்லேயே நம்மக்கிட்ட ஒரு கப்பல் இருந்தது. அதை வந்து 1997 நம்ம வந்து செயலிழக்க வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்ம அதை விட்டுட்டோம். அதன் நினைவாக தான் இந்த பேரை வந்து வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த கப்பல் வந்து அந்த போர்க்கப்பல் 1961 கோவா சுதந்திரம் அடையும் போது அந்த அரபிக்கடலில் முக்கியமான இது வந்து ரோல் ப்ளே பண்ணுச்சு. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறப்ப அது ஒரு முக்கியமாக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட அந்த இந்த கடற்படையோட இந்த இதை வந்து சிம்பிளை வந்து இது எடுத்துகிட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் மிலான் 24ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸசைஸில் 2024 மல்டிலேட்டரல் நேவல் எக்ஸசைஸில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. உலகம் முழுக்க பல நாடில் பல கண்டங்களிலிருந்து வந்து நிறைய வந்து போர்க்கப்பல்களை வந்து வரும் அந்த மிலான் எக்ஸசைஸ்க்கு. அதில் வந்து நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. எக்ஸசைஸ் வரும்னா ஃப்ரெஞ்சு நாட்டோட நம்ம வந்து நடக்கக்கூடிய ஒரு கடற்படை போர் ஒத்திகை, அதில் வந்து நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுது. எக்ஸசைஸ் கொங்கன் யூகேவோட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கடற்படை போர் ஒத்திகை, அதில் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2025 மேல ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினப்பவும் போருக்கு வந்து ரொம்ப தயாராக இருக்கிற அளவுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ரெடியாக வந்து இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கலாம், அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் நமக்கு தான் 100 மார்க் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெயின்ஸில் இருக்குல்ல, அதனால் இதெல்லாம் நீங்கள் எழுதி தான் ஆகணும், நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்தியா வந்து டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் 9th ரேங்க்கில் வந்து இருக்கும். ஃபாரஸ்ட் நெட் கிரெயினில் வந்து 3rd ரேங்க்கில் வந்து இருக்கும். நம்ம கார்பன் எமிஷன்ஸை குறைச்சி காடுகளை உருவாக்குறதுல 5th ரேங்க்கில் வந்து இருக்கும். இது வந்து க்ரீன் ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபாரஸ்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உலக லெவலில் இந்தியா வந்து 9th. இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி. அவங்க வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட்டு. ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்கலாம் இந்த ரிப்போர்ட்டை, GFRA. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் 3rd பொசிஷன் நெட்கெயின் ஃபாரஸ்ட் வந்து நிறைய வந்து உருவாக்குறதுல வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. அப்போ FAOங்கிற நிறுவனம் வந்து ஐநாவோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸோ இந்த இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து காடுகள் சார்ந்துலாம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த GFRAங்கிற அந்த அசஸ்மெண்ட் வந்து FAOவோட நிறுவனம் தான் பண்ணுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட காடுகள் சம்மந்தப்பட்ட அந்த வன பாதுகாப்பு, அந்த காடுகள் அழிப்பு, அதெல்லாம் வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறது தான் இந்த குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்னு சொல்கிறோம். கண்டக்டட் பை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்தியாக்கான வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பாருங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வரும். இன்றைக்கி இந்தியாவில் 21% நிலப்பகுதி காடுகளாக வந்து இருக்குது. ஆனால் மாநிலங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 30, தமிழ்நாட்டில் 30% தாண்டி வந்து டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தோம். மத்திய பிரதேஷ் தான் அதிகமாக ஏரியா வைஸில் காடுகள் இருக்கக்கூடிய மாநிலம், டாப்பில். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து சத்தீஸ்கர். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டரில் அதிகமான வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர். ஸோ நமக்கு வந்து அந்த சதுப்பிநில காடுகள் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த கடற்கரை மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிச்சாரம்லாம் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட அந்த வனங்கள் அப்படிங்கும்போது இந்தியாவில் 106 தேசிய பூங்காக்கள் இருக்குது. நம்ம முதுமலை நேஷனல் பார்க்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 106 இருக்குது இந்தியாவில். வனவிலங்கு சரணாலயங்கள் 573 இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் 115 இருக்குது, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் 220 இருக்குது. ஸோ இந்தியா நல்லாவே இனிஷியேட்டிவ் பண்ணி நிறைய ஸ்பீசியஸ் ஃபாரஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட எக்காலஜி என்விரான்மெண்ட்டோட சர்வேல நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இன்னும் பாலிசி நோட்லையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் தமிழ்நாடு கிரீன் மிஷன் மாதிரியே பாருங்கள், கிரீன் இந்தியா மிஷன் ஒன்று இருக்குது. 2014 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய லெவலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை வந்து பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு திட்டத்தில் இது கொண்டு வந்தாங்க. இதுக்கான முக்கியமான அப்ஜெக்டிவ் வந்து காடுகளை விரிவாக்கம் பண்ணுறது, மரங்களை அதிகப்படுத்துறது, பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாக்கிறது, கார்பன் சிங்கை பார்த்துக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நேஷ்னல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது காடுகள் வளர்ப்பு திட்டத்தில். பாருங்கள், மாநில லெவலில் அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் கமிட்டி வந்து கிராமத்து லெவலில் எல்லாரும் பங்கெடுத்து மரங்களை வந்து வளர்க்கணுங்கிறது தான் இந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் அஃபாரஸ்ட்ரேஷன். அப்போ நம்ம இப்போ பார்த்தது என்னது? ப்ரிலிம்ஸில் ஜாகிரஃபியும் நமக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சயின்ஸும் 10 கொஷின் கேட்குறாங்க. அந்த 20% வந்து சயின்ஸ் அண்ட் டெக்காவும் கேட்கலாம், என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டியும் கேட்கலாம். ஜாகிரஃபியோட ஒரு பகுதி தான் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த ஐஎன்எஸ் அரிகன்ட்டு மெயின்ஸுக்கும் உங்களுக்கு வரலாம், ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு வரலாம். இப்போ பார்த்த அந்த க்ரீன் ரிப்போர்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் வரலாம், மெயின்ஸ்க்கு பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்ட்லேயும் வரலாம். இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் எடுத்து பாருங்கள். என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய சிலபஸ். எல்லாத்துலேயுமே வந்து அது எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து அது கவர் ஆகுது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிஎம் அபீம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த மாதிரி வந்து கொரோனா மாதிரி வரக்கூடிய தொற்று நோயை வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக பரவுதில்லை, அதை தடுக்கிறதுக்காக வந்த ஒரு திட்டம். ஸோ பாருங்கள், 64,000 கோடி 5 வருஷத்துக்கு ஒரு மிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட சுகாதாரத்துக்கான கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்ப நிலை சுகாதார நிலையத்திலேருந்து எல்லா லெவல்லையும் நம்ம வந்து பெரிய லெவலில் அப்கிரேட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இதுதான். நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3ன்னு சொல்கிறோம். யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து 15 இருக்குது. நம்பர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் குரூப் 1ல் வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதனால் எஸ்டிஜி கோல் 3 வந்து ஹெல்த் செக்டார். ஸோ 2025 உலக சுகாதார மையம் அந்த உறுப்பினர்கள் நாடெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் ஃபஸ்ட்டு பேண்டமிக் அக்ரிமெண்ட்டை கொண்டு வரோம். ஸோ பேண்டமிக் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. கொரோனா மாதிரி இன்னொரு நோய் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேத்தஜன் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க, PABSன்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ உலக சுகாதார மையம் மூலமாக நம்ம வந்து 60 கண்ட்ரிகள் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு நாட்டில் ஒரு நோய் பரவுதுன்னா அது எதனால் பரவுதுங்கிறத தகவலை எல்லாத்துக்கும் சொல்லணும். இது எவ்வளோ தீவிரமான நோய்ங்கிறது சொல்லணும். ஏன்னா சொல்லாதனால தான் கொரோனானால நிறைய வந்து பாதிக்கப்பட்டோம். அதனால தான் இந்த பேண்டமிக் ட்ரீட்டின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் கேட்கலாம். பிஎம் அபீம் திட்டம் கேட்கலாம். ஸோ அந்த WHO அக்ரிமெண்ட்டில் எத்தனை நாடுகள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பாருங்கள், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன், அது ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கியா யோஜனா ஆர் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஸோ வந்து ரிசர்ச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணுறக்காக ஒரு 64,000 கோடி கொடுத்துருக்குறோம். கேட்பாங்க, ஆரம்ப நிலை சுகாதார நிலையத்துக்கும் இதை வந்து ஃபண்டு ஸ்கீம்ஸ் போட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் இது வந்து ஸ்கீம்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வெறும் ஆரம்ப நிலை சுகாதாரம்னு கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்டால் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னு கேட்டால் அது கரெக்டு. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து இது வந்து இந்த திட்டம் எதை பேசிஸாக வச்சு வந்திருக்குன்னா தேசிய சுகாதார கொள்கை 2017 வச்சு வந்திருக்கு. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அதை வச்சு தான் நம்ம இந்த அபீம் மிஷனை கொண்டு வந்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஒன்று இருக்குது, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்கள், நேஷ்னல் ஹெல்த் பாலிசி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் கம்யூனிட்டி ஹெல்த் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணணும், உள்ளாட்சிகளில் சுகாதாரத்தை வந்து முன்னெடுப்பெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேரிடர் வந்து தடுக்கிறது, இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி பார்த்துக்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 சொல்லுது.
நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2005 வந்து ஆரம்பித்தது எல்லாமே இதுவும் கிராமப்புறத்தில் வரைக்கும் கொண்டு போகிறது தான். நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒன்று இருக்குது, நேஷ்னல் ரூரல் அர்பன் மிஷன் இருக்குது. அதெல்லாம் இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தான் டாப்பாக வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. மெயின்ஸில் நீங்கள் வந்து ஹெல்த் செக்டாரில் சொசைட்டியில் வந்து எழுதலாம், எக்கனாமியில் எழுதலாம், எத்திக்ஸில் எழுதலாம். அதனால் பார்த்து வச்சுங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து பாருங்கள் 2018 வந்து வந்தது. 4 டைப்பாக வந்து அதில் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜன் ஆரோக்கியா யோஜனா, செகண்டு ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர், 3வது டிஜிட்டல் மிஷன், ஆதார் மாதிரி எல்லா நம்பர் கொடுப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்த்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். அதுலேயே 4 பில்லர் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து இருக்குது. அது என்னென்னங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ பாருங்கள், பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகும், செகண்டரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மாவட்டத்தில் இருக்கிற ஜிஹெச் சொல்கிறாங்க. டெரிஷியல் ஹெல்த் கேர் அப்படின்னு சொன்னால் மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் வந்து சொல்லலாம். ஸோ எல்லா லெவல்லையும் அந்த சுகாதாரத்தை நம்ம பார்க்குறது தான் நம்மளோட பெரிய கடமையாக வந்து ஹெல்த் பாலிசியில் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த அபீம் அப்படிங்கிற ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். பாதிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. 5 வருஷம் 64,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த திட்டத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அபீம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக நம்ம வந்து ஆயுஷ்மான் பாரத்தோட டோட்டல் டீட்டெயில்ஸ், தமிழ்நாடு நேஷ்னல் ஹெல்த் மிஷன், தமிழ்நாடு அண்டு நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம். அதனால் அதை கரெக்டாக பார்த்துங்க. ஸோ அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் இருக்குது. அடுத்து தீன் தயாள் அண்டோதயா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் லைவ்லிஹுட் மிஷன். இது குரூப் 1ல் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் பழைய கொஷின்ஸில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். செயல்படுத்துகிற அமைச்சகம் ஊரக வளர்ச்சித்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு. சுயத்தொழிலை உருவாக்கி கொடுக்கறது, இல்லைனா திறன் மேம்பாட்டை வளர்த்தி வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணி தருது. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. கிராமப்பகுதிகளில் சுயத்தொழில் உருவாக்கி தரதுக்கான திட்டமும் இதுதான். திறன் மேம்பாட்டை வளர்த்து வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணக்கூடிய திட்டமும் இதுதான். சுய உதவி குழு மூலமாக இதை பண்ணுறாங்க. வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரக்காக கிராமப்பகுதியில் இதை பண்ணுறோம். ஸோ ஒரிஜினலாக நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறது 2010 நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அது வந்து கிட்டத்தட்ட ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது திட்டத்தை மாற்றி தான் அதை நம்ம கொண்டு வரோம். 2016 அந்த திட்டம் பேரை மாற்றி தீன் தயாள் அண்டோதயா யோஜனா அப்படிங்கிற பேரை வந்து மாற்றுறாங்க. இதுவும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அதில் வந்து பாருங்கள், ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸில் கிராமப்பகுதிகளில் நம்ம வந்து அவங்கள வந்து வறுமையிலேருந்து வெளியேற்றுறோம். பேங்க்கு, லோனு அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி தரோம். வாழ்வாதாரத்தை உருவாக்கி தரோம். ஸோ அதில் அவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி சில திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறோம். ஸோ இதுதான் அந்த ரூரல் லைவ்லிஹுட் மிஷனில் இருக்கக்கூடிய 4 காம்பனன்ட். கண்டிப்பாக குரூப் 1ல் ரூரல் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்னே தனி செக்டார். இது எல்லாமே எக்கனாமியில் தான் நம்ம வந்து படிப்போம். எக்கனாமியில் வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. ஏன்னா எக்கனாமியில் சப்ஜெக்டே படிக்காட்டி கூட இப்போ நாங்கள் சொல்கிற கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போத் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ இந்தியன் எக்கனாமி நீங்கள் கரெக்டாக வந்து போட முடியும். ஸோ கவனமாக பார்த்துங்க ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இங்கே வந்து 11 லட்சம் கோடி நம்ம பெண்கள் சுயஉதவிக்குழுவுக்கு இந்த திட்டம் மூலமாக கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பேங்க் சாக்கீஸ், பேங்க் கரஸ்பாண்டன்ட் சாக்கீஸ் மூலமாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்களை இப்போவே சுயதொழிலில் வந்து அவங்களே ஆரம்பிக்கிற மாதிரி வந்து நம்ம இந்த திட்டம் மூலமாக பண்ணியிருக்கிறோம். அதில் பசுசக்தின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி அனிமல் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கிராம பகுதியில் கால்நடைகளுக்கான வெட்டினரி கேர்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தீன் தயாள் உபாத்யாயி கிராமின் கௌஷல் யோஜனா, இதுவும் பேர் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இது வந்து கௌசல் யோஜனா. 15லேருந்து 35 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரூரல் பகுதி, அதாவது கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு திறன் மேம்பாடுக்கான ஒரு பயிற்சி. ஸோ அதை உருவாக்கி வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணுறது தான் இந்த கௌசல் விகாஸ் யோஜனா. அதே மாதிரி ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ கிராம பகுதிகளில் சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. 18லேருந்து 50 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முனைவர்களுக்கான ஒரு ட்ரைனிங்காக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள்,
பெரிய பெரிய ஸ்கீம்ஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அபிம் திட்டம் பார்த்துருக்கோம் ஹெல்த்தில், ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ரூரல் டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்குறோம், எல்டர்லி இன் இந்தியா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த இதெல்லாம் வந்து வந்திருக்குது. அதனால் இதில் கவனமாக பார்த்துங்க. இதெல்லாம் அக்டோபர் மாத கரண்ட் அஃபேர்ஸு. எல்லாமே எக்கனாமியில் வரலாம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வரலாம், ஜாகிரஃபியில் வரலாம், பயோடேஸ்டில் வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்டும் அது லிங்க் ஆகும். சரிங்களா? அடுத்து பே கமிஷன் வந்து 8வது ஊதிய குழு வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, 67 லட்சம் பென்ஷன் வாங்குறவர்களுக்கு இது வந்து பொருந்தும். ஸோ 8வது ஊதியக்குழு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கான சேலரி அலவன்சஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அப்போ இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது என்னது, மத்திய ஊதியக்குழுங்கிறது வந்து இது வந்து ஆர்டிக்கல் கிடையாது, கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. இது ஒரு தற்காலிகமாக அமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், டெம்பரரி பாடி. இதுக்கு ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு பார்ட் டைம் மெம்பர் இருப்பார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரி இருப்பார். அவ்வளோதான். சென்ட்ரல் பே கமிஷன் பர்மனன்ட் பாடியான்னு கேட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. டெம்பரரி பாடி, ஒரு சேர்மன் இருப்பார், ஒரு மெம்பர் செக்ரட்டரி வந்து இருப்பார். ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து கொடுக்கறது தான் இந்த 8th பே கமிஷன். ரஞ்சன் தேசாய், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேட்பாங்க. இதெல்லாம் டிஎன்பிசி ஃபேக்ட். ஸோ உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃப் த கமிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அது டீலிமிட்டேஷன் கமிஷனில் இருக்கிறவங்க தான் இந்த பே கமிஷனுக்கு வந்து சேர்மனாக வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது பாருங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் 1st-லேருந்து 5th ட்ராப் அவுட் இருக்குது, 6வது-லேருந்து 8வது ட்ராப் அவுட் இருக்குது, 9வது 10வது ட்ராப் அவுட் இருக்குது. யார் கொடுத்த ரிப்போர்ட்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், UDISE+ சொல்லக்கூடிய ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனு. அப்போ அவங்க ட்ராப் அவுட் ரேட்டை என்ன மாதிரி வந்து டெஃபினேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் என்ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கிரேட் அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் வந்து படிக்காமல் போகிற ட்ராப் அவுட் ஆகிட்டாங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேட் எடுத்துக்கிறாங்க. ஒரு குழந்தை 3ஆம் கிளாஸில் ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருக்குன்னா 4ஆம் கிளாஸில் எந்த ஊர்லேயும் சேரலை, அந்த கணக்கே தெரில அப்படிங்கும்போது அது ட்ராப் அவுட் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அதனால் பாருங்கள், தமிழ்நாடு வந்து தென் மாநிலங்களில் பின்தங்கி இருக்குது, ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சீரியஸ் கன்சர்ன் எஜுகேஷன் சொசைட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து அக்டோபர் மாதம் வந்து கேபினெட் வந்து இந்த ராபி சீசனுக்கான உரத்துக்கான ஒரு மானியத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஸ்கீம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸ் புக்கில் நீங்கள் எல்லாம் படிப்பீங்க, சயின்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் தான் இதெல்லாம். ஸோ நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து PNK ஃபெர்டிலைசர்ஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதில் டை அமோனியம் பாஸ்பேட்டு, நைட்ரஜனு இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இதை பார்த்துக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரு. இந்த திட்டம் நியூட்ரியன் பேஸ்டு திட்டம் வந்து 2010 வந்து வந்துச்சு. அந்த மண்ணுக்கு எந்த மாதிரி சில அந்த மினரல்ஸ் வந்து தேவைப்படுதுங்கிறதெல்லாம் அந்த பர்சன்டேஜ்லாம் சயின்ஸில் வந்து படிப்பீங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா சயின்ஸில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ அடுத்து ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தத்தெடுப்பு இதில் சிஸ்டமில் டிலே ஆகுது, அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அந்த குழந்தை பாதுகாப்பு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தத்தெடுப்பு முறையை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், முஸ்லீம் பர்சனல் லா அப்படிங்கிறது இந்த தத்தெடுப்பை வந்து டெஃபினேஷன் கொடுக்கல. ஆனால் டெஃபினேஷன் வந்து காமனாக வந்து எல்லா மதத்துக்கும் தத்தெடுப்புங்கிறது வந்து எந்த ஆக்டில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஜூனில் ஜூனில் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஆக்டில் தான் பண்ண முடியும். ஸோ 2015 நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எந்த ரிலீஜனாக இருந்தாலும் தத்தெடுப்பு முறை இருக்காங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஆக்ட் வந்து ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஹிந்துஸ் மட்டும் என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னா ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கிறோம். அந்த குழந்தையோட ஒப்புதல் அப்படிங்கிறது ரொம்ப தேவை, 5 வயசுக்கு மேலே இருந்தால். ஸோ அந்த தத்தெடுக்கிறவங்களோட சமூக பொருளாதார பின்புலம்லாம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து அந்த இது வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுதான் அந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஆர்டிகல் 21 ஹியூமன் ரைட் மாதிரி வந்து இது வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாடு எலக்ட்ரிக் ரெகுலேஷன் கமிஷன், அதாவது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ரீசண்டாக க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு
64 மெகாவாட்டுக்கான சோலார் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமோட. ஸோ இப்போ வந்து விண்ட் எனர்ஜியும் சோலார் எனர்ஜியும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, அது ஸ்டோர் பண்ணுறது தான் இருக்கிறதுல ரொம்ப சேலஞ்சு. அதுக்கு பேர் தான் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதை திரும்பியும் நம்ம வந்து எக்கனாமிக் சர்வேல உங்களுக்கு நடத்திருக்குது அந்த ஸ்கீம்ஸ் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றிலாம். 3 ஊரில் சொல்கிறாங்க, கரூர், திருவாரூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டத்தில் அதை வந்து கொண்டு வராங்க. இது எல்லாமே நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்துருக்குறோம். ஸோ இந்த தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன்னா என்ன, டிஎன்இஆர்சினா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், போக்சோ கோர்ட்டு நீதிபதிகளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன் நடத்துங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஸோ போக்சோ சட்டம் அதில் செக்ஷன் 35 ஸ்பெஷல் கோர்ட் மூலமாக அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கணுங்கிறது அந்த சட்டம் வந்து சொல்லுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷல் செஷன்ஸை வந்து நடத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டத்தில் ஃபாஸ்ட்டாக செயல்படுத்தி நீங்கள் வந்து நீதி வழங்குறதுக்காக நீதிபதிகளுக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்குள்ள போக்சோ கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஒரு புதுசாக ட்ரூ காலர் மாதிரி அவங்களே அஃபிஷியலாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் சிஎன்ஏபி, காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் ஃபியூச்சர். ட்ரூ காலர் மாதிரியே யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க பேர் வந்துடும். ஏன்னா அவங்க சிம் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுத்த பேர் தான் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கால் பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்பேம் கால்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் உதவும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போவே சில ஐஃபோன் மாதிரி ஃபோனில் வந்து ஸ்பேம்னா நம்மளுக்கு வந்து வந்துடுது, இல்லை வேறு சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் வருது. ட்ரூ கலரில் பேர் வரும். ட்ரூ கலர் வந்து அது ப்ரைவேட். இது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மூலமாக சிஎன்ஏபி மூலமாக இந்த ட்ரூ கலர் மாதிரி ஒன்று ஆப்பை வந்து கொண்டு வந்துருக்குது. ஸோ அக்டோபர் 16 31 வரைக்கும் தெளிவாக நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்கோம். தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட சில ரிப்போர்ட்டை பார்த்துருக்குறோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயும் இந்த 15 days கணக்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் தியரியாக தனியாக சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருவீங்க. ரெண்டும் ஒன்று தான். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.